பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்னு பல இடங்கள்ல பேசுறாங்க. ஆனா அது உண்மையாவே தவறு. பெண்ணுக்கு பெண் வந்து எதிரியே கிடையாதுங்க. எந்த பெண்ணும் பிறக்கும் போது இன்னொரு பெண்ணை அழிக்கணும்னு நினைச்சு பிறக்கிறது இல்லை. அவங்க அப்படி மாற்றப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் 2 மருமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் பண்றாங்க. முதல்ல இளைய மகன் வந்து காதல் திருமணம் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம சமூகம் வந்து வேற சமூகமா இருக்கனால இவங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதே மூத்த மருமகளும் வேற சமூகத்தில் இருந்து தான் வர்றாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து ஒரு முதலாளியோட பொண்ணு, இளைய மருமகள் வந்து ஒரு தொழிலாளியோட பொண்ணு. இங்கே வேறுபடுத்தி பார்க்கப்படுவது பணம் மட்டும்தான். ஸோ இந்த நாள் இவங்க பண்ணுறனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் வேறுபாடு வந்துடுது. சகஜமாக இவங்களால பேசிக்க முடியல, எங்கேயும் சகஜமாக இவங்களால போக முடியல. இப்போ இதை ஏற்படுத்துறது யாருன்னா இவங்க சுற்றி இருக்கவங்க தான். இவங்க 2 மருமகளுக்கும் ஒரே மாதிரி சம உரிமையை கொடுத்துருந்தாங்கன்னா, வரும்போது இருந்தே அந்த பெரிய மருமகள்கிட்ட இளைய மருமகளுக்கும் உரிமைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, சுற்றி இருக்கிற பெரியவங்க இதை பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கு பெண்ணை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அங்கு பெண் பெண்ணுக்கு எதிரியாக மாற்றப்படுகிறாள். எதிரியாகவே வருவதில்லை, மாற்றப்படுகிறாள். இதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பெரியவங்கள்ட்ட இதை நீங்கள் எடுத்து சொல்லி நீங்கள் 2 பேரும் சகஜமாக இருங்க. இதை நான் நேராக அனுபவிச்சிருக்கேன். என்னோட ரியல் லைஃப்லையும் மற்றவங்க கிட்ட இருந்தும் நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.